வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையில் பேரறிவில் தோய்வோம் என்ற தலைப்பிலே சிந்திப்போம். மகரிஷி அவர்கள் பேரறிவை பற்றி கூறும் பொழுது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்கிறார். பேரறிவு நிலையின் தரங்கள் நான்கில் ஒன்றுதான் பேரறிவு. இறைநிலையை பற்றி முதலில் சிந்திப்போம். இறைநிலை என்கின்ற சுத்த வெளி, கிராவிட்டி, அதாவது கும் இருட்டு என்று மகரிஷி கூறுகின்றார்கள். பிளாக், தெய்வீக பாய்மை பொருள், மைட்டி டிவைன் ஃப்ளூயிட், புலன்களுக்கு எட்டாதது, இம்பெர்செப்டபிள், தடையற்றது, மைட்டி டிரான்ஸ்பரண்ட், எதிலும் ஊடுருவி செல்லக்கூடியது, பெனட்ரேட்டிவ், அனைத்தையும் தன்னுள் ஊடுருவ இடம் கொடுக்கும், பெர்மியபிள், ஒன்றே ஒன்று, சிங்குலர், நிரந்தரமானது, எவர் லாஸ்டிங், எல்லையற்றது, இன்ஃபினிட்டி, நோ பவுண்டரி, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது, ஆம்னி பிரசன்ட், வற்றாய் இறப்பு, பிளனம், பேராற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ், பேரறிவு, கான்சியஸ்னஸ், காலம், கைனமேட்டிக் குவரிங், தன்மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், இயல்பூக்கம், மியூட்டேஷன், கூர்தலறம், காஸ் அண்ட் எஃபெக்ட், 17 தன்மைகளில் ஒன்றுதான் பேர் அறிவு. இறைநிலையை இறைவணக்கம் என்ற பாடலில் முதலில் மகரிஷி அவர்கள் எழுதுகின்ற பொழுது ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று எழுதுகின்றார். அதையே தான் உணர்ந்ததற்கு ஏற்றவாறு ஜனவரி 1973 எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர என்றும் 5/9/1983 அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி என்கிறார். அந்த பேரறிவு சிற்றறிவாக மாற்றம் பெற்றது என்பதை அறிவோம். இறைநிலை தன்னிருக்க ஆற்றலால் இறை துகள்களானது, அதாவது பரமாணு. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறை துகள்கள் கொத்தியக்கமாக மாறி விண் என்ற முதல் பௌதீகமாக மாற்றம் பெற்றது. இறைநிலை என்கின்ற தந்தை தனது மகனான விண்ணுக்கு 2 தன்மைகளை தருகின்றது. ஒன்று ஆற்றல், மற்றொன்று அறிவு. ஆற்றல் எனப்படுவது ஃபோர்ஸ், வேகம் என்றும், அறிவு எனப்படுவது கான்சியஸ்னஸ், விவேகம் என்றும் கூறுகின்றார். விண்ணிலிருந்து வருகின்ற அலை மெய்ப்பொருளோடு இணைந்து காந்தம் என்ற நிழல் விண்ணாக திகழ்கின்றது. இறைநிலை என்ற தாத்தாவும் காந்தம் என்ற பேரனும் ஒன்றிணைந்து ஆடுகிற ஆட்டம்தான் அனைத்து நிலைகளும். அழுத்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்சத்தன் மாத்திரைகளாக மாற்றம் பெறுகின்றது. இதையே சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று வள்ளுவர் கூறுகின்றார். விண்ணின் திணிவு நிலை வேறுபாடுகளுக்கு ஏற்ப காற்று தோன்றுகின்றது. அந்த காற்று அழுத்த காற்றாக மாறி நெருப்பாகவும், காற்றும் அழுத்த காற்றும் இணைந்து நீர் என்ற மூலகமாக மாற்றம் பெறுகின்றது. நீர் இறுகி நிலமாக மாறுகின்றது. இந்த 5 பௌதீக பொருட்களும் 5 பூதங்கள் என்று வழங்கப்படுகின்றது. 5ம் இணக்கமான விகிதத்தில் ஒன்றிணையும் பொழுது, அதாவது ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் என்று கூறுகின்றார், ஓர் அறிவு தாவரம் தொடு உணர்வு மலர்கின்றது. முளைக்காத விதைகள், விதையிலிருந்து ஈரறிவு புழு உருவாகின்றது, சுவை உணர்வு. அதிலிருந்து மூவறிவுடைய எறும்பு வாசனை உணர்வு கருவியை பெற்று தோன்றுகின்றது. அதிலிருந்து பார்வை உணர்வு உடைய 4 அறிவுடைய மீன், பாம்பு, பறவை இனம் தோன்றுகின்றது. அதுவே ஓசையை உணரக்கூடிய 5 அறிவு விலங்கினமாக மாற்றம் பெறுகின்றது. இந்த மாற்றம் எல்லாம் தன்மாற்றம் என்று கூறுகின்றார் மகரிஷி. இவை எல்லாவற்றிலும் அக அறிவாக இருந்து மாற்றம் பெற்றது இறைநிலையின் ஆற்றலும் அறிவும் தான். இங்கே இயற்கை சட்டமான 2 வேறுபட்ட இனங்கள் ஒன்று சேராது,
அப்படியே சேர்ந்தாலும் கரு உருவாகாது. அந்த கருவும் மலடாகத்தான் இருக்கும் என்ற சட்டத்தை மீறி சடுதி மாற்றம் என்ற நிகழ்வினை இறைநிலையே நடத்தி மனிதன் என்ற 6வது அறிவை தோற்றுவிக்கின்றது. அப்படி தோன்றிய மனிதன் தான் வந்த நோக்கத்தை மறந்து புலன்களினால் ஏற்படும் இன்பத்தின் காரணமாக பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்றுக்களினால் சிற்றுண்டு பல்வகையிலும் துன்பத்தை அனுபவிக்கின்றான். அளவு முறை அறிந்து பற்றுக்களிலிருந்து விடுபட்டு பிறவி படையனை அடைய வேண்டும் என்று சுவாமி கூறுகின்றார். அதன் விளைவாக தனக்குள் இருக்கும் அறிவை அறிய வேண்டும். 11/8/1981 அன்று எழுதிய பாடலிலே அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கல். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அறிவு ஜடப்பொருட்களில் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையில் இயங்குகின்றது. அதுவே மனிதரில் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்றும் ஜடப்பொருட்களில் தொகுப்பாக இயங்கிய அறிவு உயிரினத்தில் தனி சுற்றோட்டமாக உயிர் இயங்குகின்றது. அந்த உயிரின் மையத்தில் இறைநிலையே மையம் கொண்டு அதுவே அறிவாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குகின்றது என்பதை மகரிஷி உணர்த்துகின்றார். அது மட்டும் அல்லாமல் ஜீவவித்து குழம்பு, உயிர் துகள், ஜீவகாந்தம் மூன்றின் திணிவு மையமான கருமையம்தான் இறைவன் குடிகொண்டுள்ள இடம் என்றும் கூறுகின்றார். இறைநிலையில் துவங்கி இன்று வரை நிகழ்ந்த நிகழ்வுகள் அனைத்தும் காந்த அலை திவலைகளாக கருமையம் விளங்குவதால் அதனை ஆன்மா, அகம், உள்ளம், நெஞ்சம் என்றும் அழைக்கலாம் என்றும் கூறுகின்றார். அதுதான் ஒரு மனிதனின் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அறிவாட்சி தரத்தையும் தன்மையும் கொண்டதாக அமைகின்றது. அதிலே பதிந்திருக்கக்கூடிய வினைப்பதிவுகளாக உள்ள சஞ்சித பிராரப்த வினைகளை போக்குவதற்கு தவம் அவசியமாகின்றது. தவம் இயற்றுகின்ற பொழுது மன அலை சுழல் பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு வருகின்றது. அதனால் மனம் அதன் மூலமான உயிரில் ஒடுங்குகின்றது. அதை மேலும் உயர்த்த இந்திரியங்கள் அடக்கம் பெற பஞ்சேந்திரிய தவம் இயற்ற வேண்டும். பேரியக்க மண்டல நிகழ்வுகளை அறிய பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற வேண்டும். அதனையே மகரிஷி அவர்கள் நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் என்கிறார். இதற்கு இரு பொருள் உண்டு. நாம் அகத்தை நோக்கி தவம் இயற்றுகின்ற பொழுது பேரியக்க மண்டல நிகழ்வுகள் அனைத்தும் காட்சியாகும் என்பது ஒன்று. மற்றொன்று நவக்கோள்கள் போல் மூளை, இதயம், 2 நுரையீரல்கள், கல்லீரல், மண்ணீரல், 2 சிறுநீரகங்கள், கருமையம் இவை 9ம் தானாக இயங்கி நம்மை செய்கின்றது. நட்சத்திர கூட்டம் என்பது கோடான கோடி உயிர் துகள்களை ஓமையாக கோடிட்டு காட்டினாரோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. மேலும் அறிவை உயர்த்தி உயர்த்தி துரியாதீதம் செல்ல செல்ல நம்முடைய அறிவு அந்த பேர் அறிவோடும் பேர் ஆற்றலோடும் இணையும் பொழுது முதலில் அமைதியும் அதனை தொடர்ந்து பேர் இன்பமும் அடைகின்றது. அதனையே மகரிஷி அவர்கள் தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ் இரண்டையே துய்த்த என் அறிவை காலம், பருமன், தூரம், விரைவென்னும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. இனி பழிபுரியேன் புரிந்தவை கலைந்தேன், இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். ஆரம்ப கால மனிதன் விலங்குகளைப் போல் வாழ்ந்தாலும்
அடுத்து வந்தவன் ஆதிகால மனிதனாகவும் கற்கால மனிதனாகவும் உலோக கால மனிதனாகவும் கணினி கால மனிதனாகவும் வாழ்கின்றோம். பசியை போக்கிய உணவை தெய்வம் என்றான். உணவை கொடுத்த நிலத்தை பூமி தாய் என்றான். பயிர் விளைய நீர் தேவை என்பதால் வருண பகவான் என்றும், வெளிச்சத்தை கொடுத்த சூரியனை வணங்கியும், பயிர் விளைய உயிரினங்கள் உயிர் வாழ காற்று அவசியம் என்பதை உணர்ந்து வாயு தேவன் என்றும், வாயுக்கு மூலம் எது என்று தன்னுடைய சிந்தனையை உயர்த்தி ஆராயுகின்ற பொழுது ஆகாசம் என்பதை சிந்தித்து அதையும் தொழுதான். படிப்படியாக சிந்தனையை உயர்த்தி ஆகாசத்திற்கு மூலமாக உள்ள எது என்று ஆராயுகின்ற பொழுது எது உண்மையான பொருள், மெய்ப்பொருள் என்று உணர்ந்து அதையே மெய்ப்பொருள் என்றும் உணர்ந்து எல்லாவற்றையும் மேலே உள்ளவன் பார்த்து கொள்வான் என்று வாய்மொழி வழியாக சொல்லி வைத்தார்கள் நமது முன்னோர்கள். எத்தனையோ யோக சாதனையாளர்கள் மெய்ப்பொருளை தான் உணர்ந்தவாறு சொல்ல மொழி இன்றி முட்டி மோதி நின்றனர் என்கிறார் மகரிஷி. நமது மகான் அவர்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு பாமர மக்களும் உணர்ந்து கொள்ள அவற்றை பாடலாகவும் உரை நடையிலும் சிந்தனை மிக்க மனிதர்களிடையேயும் பேசி புரிய வைத்ததோடு மக்கள் ஐவகை பற்றுக்களிலிருந்து விடுபட்டு பேர் அறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொள்வதற்காகத்தான் அகத்தவம் அகத்தாய்வு அனைத்தையும் வாரி வழங்கியுள்ளார். நடந்தும் பேசியும் எழுதியும் இயற்கைக்கு மாறாத தன்னால் இயன்ற அளவு விழிப்பு நிலையில் வாழ்ந்தால் காலனையும் வெல்லலாம் என்று வாழ்ந்து காட்டிய அந்த மகான் இறைநிலையை போல் அசையாமல் அன்பும் கருணையும் பேராற்றல் பேரறிவையும் புன்முறுவலோடு வாரி வழங்கி கொண்டிருக்கும் அந்த மகானோடு நம்மை இணைத்து கொண்டாலே பேரறிவில் தோய்ந்ததாகத்தான் பொருள் என எனது சிற்றறிவுக்கு எட்டிய நிலையில் இந்த பேரறிவு எனப்படுவதுதான் எல்லா பருப்பொருட்களிலும் எல்லா உயிரினங்களிலும் நிறைந்து இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சிறிய உதாரணமே போதும். நாம் ஒரு பிடி உணவை கையில் எடுத்து உண்ணுகின்றோம். அந்த உணவு நமக்குள் வாயிலிருந்து தொண்டையில் இறங்குகின்ற வரையில் நமது வேலையாக இருக்கின்றது. அதன் பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் அவை அங்கே இரைப்பையிலே HCl என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலத்துடன் சேர்ந்து ரசமாக்கப்படுகின்றது. அங்கிருந்து சிறுகுடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு சிறுகுடலின் சுவர்களிலே இருக்கக்கூடிய செல்களின் மூலமாக உறிஞ்சப்பட்டு இரத்தமாக மாற்றம் பெறுகின்றது. அப்படி இரத்தமாக மாற்றியதில் இருந்து கெட்டிப்பொருள் பிரிக்கப்பட்டு தசையாக மாறுகின்றது. அந்த தசையிலிருந்து எண்ணெய் பொருள் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாற்றம் பெறுகின்றது. அந்த கொழுப்பில் இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாற்றம் பெறுகின்றது. எலும்பு போக மீதம் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை என்கின்ற பெயர் பெறுகின்றது. அப்படி அந்த மஜ்ஜை எனப்படுவது நமது உடலிலே மூளையாக செயல்பட்டு அதிலிருந்து சிறிது சிறிதாக சுத்த சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி நமது முதுகுத்தண்டு நரம்புகளின் வழியாக கீழே இறங்கி வந்து மூலாதாரத்திலே திணிவு கொள்ளுகின்றது. அதைத்தான் ஜீவவித்து குழம்பு என்று மகரிஷி கூறுகின்றார். அப்படி இருக்கின்ற அந்த ஜீவவித்து குழம்பாக இத்தனை மாற்றங்களையும் பெறுகின்றது என்று சொன்னால் இதை யார் நிகழ்த்தியது, எப்படி அது நாள் தவறாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற கேள்வியை நாம் உள்ளே வைத்தோமானால் நமக்குள் இருக்கும் அறிவுதான் அதை எல்லாவற்றையும் தவறாமல் இயக்கி கொண்டிருக்கின்றது என்பது புரிய வரும். மேலும் இதயம் எனப்படுவது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிப்பதாக விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், மெய்ஞானிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஒரு முறை சுருங்கி விரிகின்ற பொழுது
ரத்தம் எவ்வளவு தூரம் பயணிக்கும் என்பதை கணக்கிடுகின்ற பொழுது நமக்கெல்லாம் மலைப்பாக இருக்கும். இங்கிருந்து சென்னையிலிருந்து நாம் அமெரிக்காவிற்கு சென்று வர எவ்வளவு நேரம் பிடிக்குமோ, எவ்வளவு தூரம் எடுக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு முறை அழுத்தி எடுக்கின்ற பொழுது அந்த ரத்தம் நமது உடலிலே சுழன்று வருகின்றது. அப்படி இதயம் தொடர்ந்து இயங்குவதற்கு யார் உதவியாக இருக்கின்றது? எப்படி அதை நாம் கணிக்கலாம்? இதையெல்லாம் எண்ணி பார்த்தோமானால் இறைநிலையின் பேரறிவு என்பது நமக்கு நன்கு விளங்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இதயத்தை கைப்பிடி அளவு வைத்து அதை உடல் முழுவதும் இரத்தத்தை எடுத்து சென்று பரிமாறுகின்ற அந்த பக்குவத்தையும், அதன் மூலம் நமது உடலிலே ஓடுகின்ற அந்த சூடு என்று சொல்லக்கூடிய டெம்பரேச்சரையும் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் தினம் சுவாசிக்கும் காற்று உள்ளே செல்கின்றது, வெளியே வருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காற்று ஒரு முறை உள்ளே செல்லுகின்ற பொழுது 1/2 லிட்டர் அளவுக்கு கொள்ளளவுக்கு உள்ளே போய் சென்று நிரம்ப வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் தனது டிப்ளமோ புக்கிலே குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அதோடு வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் 620 கிலோகிராம் இருக்க வேண்டும் என்றும், இடது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் 560 கிலோகிராம் இருக்க வேண்டும் என்கின்ற கணக்கையும் கொடுக்கின்றார். இதையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது யார்? அது மட்டுமல்லாமல் நமக்குள்ளாக நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை சிறுநீரகம் என்று சொல்லுகின்றதை அது ஒரே ஒரு நிமிடம் கூட தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் நமது உடலிலே நீரிலே இருக்கக்கூடிய உப்பு மற்றும் தேவையில்லாத கரைசல்களை சிறுநீராக வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. நாம் சாப்பிடுகின்றோம். இந்த சாப்பிட்ட உணவு 30 நாட்கள் கழித்து ஜீவவித்து குழம்பாக மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற கால நிர்ணயத்தை யார் நியமித்தது? இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையோடு மட்டுமல்லாமல் நமது உடலை எடுத்து ஆராய்ந்தாலே நமக்கு பேரறிவு எப்படியெல்லாம் இணைப்பு கொடுத்திருக்கின்றது என்பது புரிய வரும். உடல் எனப்படுவது பஞ்ச பூதங்களின் கூட்டாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். ஆனால் அதையும் மீறி, பஞ்சபூதங்களின் கூட்டு என்பதையும் மீறி 206 எலும்புகள் நமக்குள்ளே இருக்கின்றது. அந்த கணக்கை நமக்கு யார் அதை சொல்லி வைக்க முடியும்? படித்தவர்களை கேட்டாலே சரியான அளவுக்கு அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். அதையே வசூல் ராஜா MBBS படத்திலே சொல்லுகின்ற பொழுது 206 எலும்பு இருப்பதாக நமக்கு இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே என்று கமல் சொல்வதாக, கமெண்ட் அடிப்பதாக ஒரு செய்தியை அதிலே சொல்லுகின்றார்கள். அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்குள்ளே 620 தசைகள் இருக்கின்றது. அந்த தசைகளிலே மென் தசைகள் 3 இருந்து அது இதயத்தை இயக்கி அதன் மூலம் இரத்தத்தை வெளியேற்றுகின்றது என்கின்ற உண்மையும் மகரிஷி அவர்கள் நமக்கு அந்த பேரறிவு தான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நமது உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இந்த ஆதார பேரியக்க மண்டல நிகழ்வுகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனின் பொதுவாகவே உயிரினங்களின் கருமையம் இந்த உலகத்தின் கருமையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் கருமையம் பேரியக்க மண்டல கருமையத்தினோடு இயக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரியக்க மண்டலத்தின் கருமையம் இறைநிலையின் இறைநிலையோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய அந்த கருமைய நிகழ்வுகள் நமக்குள் நமது எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் உள்வாங்கி பதிய வைத்துக் கொள்ளுகின்றது. எப்பொழுது நேரம் கிடைக்குமோ, எப்பொழுது நாம் தவறு செய்கின்றோமோ, எப்பொழுது நாம் நல்லதை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அது மலர்ந்து நமக்கு நல்லது எனவும் தீயது எனவும் உணர்த்துகின்றது. நாம் தான் அந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். இது பழக்கத்தின் காரணமாக வந்த விளைவு என்று மகரிஷி கூறுகின்றார். இந்த பழக்கத்திலே இருந்து விடுபட வேண்டுமானால் நாம் நமது மன அல சூழலை குறைக்க வேண்டும். அப்படி குறைத்து
அதன் மூலம் நமது மனதை அதன் மூலமான உயிரில் ஒடுக்குகின்ற பொழுது அங்கே உயிரின் மையமாக இருக்கக்கூடிய இறைநிலை எனப்படுவது பேர் அறிவோடு இருந்து கொண்டிருக்கின்றது. புலன்கள் அடக்கம் பெற்று மனம் அடக்கம் பெறுகின்ற பொழுது அங்கே அறிவாட்சி தரம் எனப்படுவது மலர்ச்சி பெறுகின்றது. இந்த அறிவாட்சி தரத்தை கொண்டு நாம் எங்கிருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இனி என்ன செய்ய வேண்டும், நம்மால் என்ன உடல் பொருள் ஆவி இவற்றின் மூலமாக செய்ய முடியும் என்பதை உணர்ந்து முதலிலே தன்னை திருத்திக் கொண்டு அதன் வழியாக நாம் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க உதவி செய்ய வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற அந்த காரணத்தினால் நாம் நமது உடலையும் உயிரையும் மனதையும் அறிவையும் ஆன்மாவையும் நமக்குள் இருந்து உணர்ந்தாலே போதும் இந்த பேர் அறிவின் நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகின்றோம். அதன் வழியாக எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மையை அறிவாட்சி தரம் நமக்குள்ளே எப்படி மலர்ச்சி பெறுகின்றதோ அந்த அறிவாட்சி தரத்திற்கு ஏற்றவாறு நமது உடலிலும் மனதிலும் மாற்றம் நிச்சயம் வரும். அதையே நாம் பயன்படுத்துகின்ற பொழுது முதலில் தொட்டு உணர்த்தக்கூடிய உணர்வான ஆக்கினை எனப்படுவதிலே நாம் உயிரை உணர்கின்றோம். அதையே சாந்தியாக இறக்கி விடுகின்ற பொழுது சாந்தியிலே அமைதியை காணுகின்றோம். அந்த அமைதிக்கு பிறகு நமக்கு தண்டுவட சுத்தியும் கொடுத்து துரியத்தையும் கொடுக்கின்றார்கள். அப்படி துரியம் கொடுக்கின்ற பொழுது மனம் எனப்படுவது அங்கே ஒழிந்து உயிர் உயிராகவே நின்று நாம் மனித இனம் விலங்கினம் வரையில் தரையை பார்த்தே நடந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வினை விடுத்து முதலில் மனிதன் 2 கால்களில் எழுந்து நிற்கின்ற பொழுது துரியம் எனப்படுவது நமக்கு விரிந்து வேலை செய்து அப்பொழுதுதான் தான் வந்தது என்ன என்கின்ற நோக்கத்தினை நாம் உணர்வதற்கு வழியாக அந்த துரியத்தை வைத்தார் மகரிஷி சொன்னார். அதிலிருந்து துரியத்திலிருந்து படிப்படியாக நாம் உயர்ந்து சென்று இந்த துரியாதீத நிலையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இதற்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்விகளான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கின்றது. அப்படி கிடைப்பதன் மூலமாக நாம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அது நமக்கும் பொருந்தும் என்கின்ற வகையிலேதான் 2 ஒழுக்க பண்பாட்டை மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறியிருக்கின்றார். ஆக நாமும் நன்றாக வாழ வேண்டும், நம் குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும், நம் சுற்றமும் நன்றாக வாழ வேண்டும். இந்த ஊர் உலகு என்கின்ற வகையிலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் நம்மை பேரறிவோடு இணைத்து கொள்ளுகின்ற பொழுது தனி மனித அமைதி எனப்படுவது நிச்சயம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை உயிரினங்களிலும் மனிதன் சிறந்தவன் என்று கூறுகின்ற மகரிஷி தன்னை உணர்ந்து வாழுகின்ற பொழுது எல்லா தீங்குகளும் நீங்கும், உலகம் நிச்சயம் அமைதி பெறும் என்கின்றதை தான் தனி மனிதனிலே தொடங்கி உலக அமைதி என்பதை பறைசாற்றுகின்றார். அப்படி சொன்ன மகரிஷியின் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்து அதன் மூலம் மற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை இந்த அறிவு திருக்கோயில்கள் வாயிலாகவும் மனவளக்கலை மன்றங்கள் மூலமாகவும் நாம் அவற்றை எடுத்து சொல்லுகின்ற பொழுது மக்களிடையே நிச்சயம் விழிப்பு நிலை வரும். அவர்கள் ஐவகை பற்றுக்களில் இருந்து விடுபட்டு அந்த பேரறிவோடு தன்னை இணைத்து கொள்ளுகின்ற நிலை நமக்கு கிடைக்கும் என்பதனால் நாம் எல்லோரும் மகரிஷி கூறியது போல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் ஒடுங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி
அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் தங்களுக்குள் இருக்கின்ற அந்த தன்முனைப்பு என்பதை விடுத்தாலே போதும், மனவளக்கலையிலே வந்து நாம் தொண்டு செய்வதற்கு அது பேர் உதவியாக இருக்கும். கவிகளிலே மகரிஷியினுடைய கவிகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் எழுதிய ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்று கூறுகின்றார். அப்படி கூறுகின்ற மகரிஷி அடுத்து வருகின்ற பாடலிலே கூறுகின்ற பொழுது, எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படி என்று கூறுகின்றார். சுயமாக நான் சொல்வதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் சொல்வதுதான் வேத வாக்கு என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் சுயமாக சிந்தித்து உணருங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மகானை நாம் இந்த உலகத்திலே வேறு எந்த நிலையிலும் பார்க்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் இயக்கம் அணு ஆற்றல். மேலே சொன்ன 4 வரிகளிலே அக்ரநேரியில் சொல்லிய மகரிஷி அவர்கள் அடுத்து வருகின்ற பொழுது உயர்த்தினையில் அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன் என்றும் கூறுகின்றார். இதை எப்படி அவன் என்று குறிப்பிட்டார் என்பதற்கு இன்னும் கூட விடை கிடைக்காத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோமானால், 2வது அறிவிலே வருகின்ற ஓர் அறிவு தாவரத்திலேயே அந்த மகரந்த சேர்க்கை மூலம் இனப்பெருக்கம் அவற்றுக்குள் ஏற்படுகின்ற அந்த மலர்ச்சி எனப்படுவது ஈரறிவு புழுவாக வருகின்ற பொழுது ஓர் புழுவின் மீது இன்னொரு புழு அமர்ந்திருந்த அந்த நிலையை மகரிஷி சொல்லுகின்ற பொழுது, தன்மாற்றத்திலே உயிரின தன்மாற்றத்திலே மேலே இருந்து அழுத்துவது ஆணாகவும் கீழே இருந்து அழுத்தம் பெறுவது பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று அறுதியிட்டு சொல்லுகின்றார். அப்படி சொல்வதை நாம் இந்த கவியோடு ஏன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்கின்ற ஒரு சிறு ஐயம் எனக்குள் எழுகின்றது. நிலையாக இருக்கின்ற ஒரு பொருள், அதை பொருள் என்று கூறுகின்றோம். அதுவே அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது எல்லா பரிணாம மாற்றங்களும் தன்மாற்ற நிகழ்வுகளும் நடைபெறுகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, அப்படி அழுத்தம் கொடுக்கின்ற அந்த நிலையை அவன் என்று சொன்னதிலே தவறில்லை என்பது எனக்குள் தோன்றுகின்றது. அப்படி அவன் என்கின்ற அந்த நிலை நாம் கூட சொல்லுகின்ற பொழுது இறைவன் என்றுதான் பொதுவாக சொல்லுகின்றோம், இறைவி என்று சொல்லுவதில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற பொழுது நமது வழக்கு மொழியிலே தெய்வம் என்றும் கடவுள் என்றும் மற்ற வகையிலும் அவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு சிவம் என்றும் அதுவே பிதா என்றும் அதுவே அல்லாஹ் என்றும் கூறிக்கொள்ளுகின்ற நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற அந்த பட்சத்திலே மகரிஷி சொன்ன அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் நிலையிலே அந்த ஒரு பாடலை நாம் எடுத்துக்கொண்டு ஆய்ந்தோமானால் அதன் பிறகு எல்லாம் புரிய வரும். மேலும் அது மட்டும் அல்லாமல் இந்த அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பாடலிலே வருகின்ற ஒரு சொல் வழுத்தும் என்பதற்கு என்ன என்று பொருள் என்று சொன்னால் இயல்பூக்கம் என்று பெயர். ஆகையினாலே நாம் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு நமது அறிவினை சிற்றறிவாக இருக்கக்கூடியதையும் பேரறிவாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு மனிதராலும் வாழ முடியும் என்பதை விலங்கினங்கள் வரையில் அவைகள் வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், விலங்குகள் வாழுகின்ற பொழுது தனக்கு பிறக்கும் குழந்தைகளை நன்கு பாதுகாத்து வளர்க்கின்றது. ஆனால் அவை தனக்கு பின்னால் உதவும் என்று எந்த விலங்கும் நினைப்பதில்லை. அதே போல
நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் என்ன செய்வது என்கின்ற சிந்தனையும் அதற்கு இல்லை. ஆனால் மனிதனாகிய நாம் மட்டும்தான் நமது அறிவிலே சிறிது பாசத்தையும் சேர்த்து கொண்டு அதன் மூலம் நாம் அந்த பிடிப்பிலிருந்து வெளிவர முடியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலே நாம் வாழுவது, நாம் இன்று நன்றாக நமது பிள்ளைகளை படிக்க வைத்தால் நாளைக்கு நல்ல வேலைக்கு சென்று நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருப்பார்கள் என்கின்ற நிலையிலே வாழுகின்றோம். இவற்றையெல்லாம் நாம் நன்கு உணர்ந்து கொண்டு விலங்குகள், பறவை இனங்கள், இயற்கை என்று சொல்லக்கூடிய 5 அறிவு, ஓர் அறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரையில் வாழுகின்ற அனைத்தையும் நாம் உற்று நோக்கினால் அவை இயற்கையோடு ஒத்து எப்படி இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு எதற்கு பயன்பட்டது என்பதை நன்கு உணரலாம். அவைகளெல்லாம் கூட ஓர் அறிவு உடைய தாவரமான வாழை எனப்படுவது அதனுடைய கிழங்கிலிருந்து மேல் நுனி வரை இருக்கின்ற அந்த துளிர் இலை வரையில் ஒரு பொருள் கூட வீணாகாமல் எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்காக கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் அதன் மூலம் வாழைப்பழத்தை வைத்து படைப்பதற்கு காரணமே என்ன என்று சொன்னால், இந்த வாழை எப்படி சமூகத்திற்காக உழைத்து அவற்றை எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கின்றதோ அதுபோலவே இந்த ஆன்மாவும் இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்யத்தான் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஓர் அறிவிலிருந்து நமக்கு எடுத்து காட்டுவதாக மகரிஷி அவர்கள் இதை கூறவில்லை. அது நமது வாயிலாக, நமது தலைமுறை வழியாக நாம் பின்பற்றுகின்ற அந்த வழிமுறையின் மூலமாக நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்று இருக்கின்றார்கள். மேலும் ஒவ்வொரு பொருளிலும் அந்த அறிவினுடைய நிலையை காணலாம். காக்கை என்று சொல்லுகின்ற ஒரு இனம், குருவி என்று சொல்லுகின்ற ஒரு இனம். இந்த தூக்கணாங்குருவி என்று சொல்லுகின்ற அந்த குருவி நார்களை கொண்டு அவ்வளவு அழகாக வீடு என்று கூடு ஒன்றை அமைத்து அதற்குள்ளே சிறு களிமண்ணை ஒட்ட வைத்து அதிலே மின்மினி பூச்சியை ஒட்ட வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையும், மழையே பெய்தாலும் அதற்குள் ஒரு சொட்டு நீர் இறங்காத அளவுக்கு அவற்றை பின்னி இருக்கின்ற வழி அறிவின் வழி என்பதை உணர்வோம். அது மட்டுமல்லாமல் காக்கை என்கின்ற சொல்லுகின்ற அந்த பறவை இனம் முற்களினாலும் இரும்பு போன்ற குச்சிகள் போன்ற பொருட்களினாலும் கூண்டை கட்டி தென்னை மரத்திலே இருக்கக்கூடிய, பனை மரத்திலே இருக்கக்கூடிய பஞ்சடை என்று சொல்லுகின்ற அந்த நிலையை அதற்குள்ளே பரப்பி தான் அழகாக வாழுகின்ற ஒரு நிலை. அது மட்டுமல்லாமல் ஒரு பறவை இனமான அதனுடைய முட்டையையும் வைத்து அதை பொரித்து வெளியில் எடுத்து கொடுக்கின்ற ஒரு நல்ல நிலையையும், அறிவுக்கு உகந்த ஒரு நிலையையும் அதிலே நாம் காண முடிகிறது. குயில் என்று சொல்லக்கூடிய அந்த குயிலின் முட்டையையும் அதிலே வைத்து பொறித்து தருகின்ற அந்த நிலையை அறிவு நமக்கு உணர்த்துகின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே அறிவை ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு இயக்கங்களிலும் நாம் எப்பொழுதும் கண்டுகொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதை நம்மால் உணர்ந்து அதிலிருந்து தெளிந்து வர முடியவில்லை என்பதுதான் நமது குறையாக இருக்கின்றது. அந்த குறைகளை போக்கிக் கொள்வதற்காகத்தான் மகரிஷி அகத்தாய்வு என்ற ஒன்றினை கொடுத்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மகானை நாம் இறுதியாக இறுகி பற்றி கொண்டோமானால் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து அந்த பேராதார பொருளான பேரறிவையும் பேராற்றலையும் நமது வாழுகின்ற காலத்திலேயே நாம் அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.